பிரியமானவர்களே, இது கதை அல்ல, நிஜம். உண்மையில் நடந்தது. ஒரு தகப்பன், அவருக்கு நிறையா பிள்ளைங்க. கடைசியா ஒரு பையன் பிறக்குறான். அப்போது அந்த கடைசியா பிறக்கிற பையன் மேலே அப்பாவுக்கு ரொம்ப செல்லம், அம்மாவுக்கும் செல்லம். அப்பா பையன் மேலே ரொம்ப பிரியமா இருக்கிறது இந்த மற்றவங்களுக்கு பிடிக்கல. கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் அண்ணன்மார்களுக்கு பிடிக்கல. எனவே தானே கடைசி பையன். அவங்களுக்கு இவனை பிடிக்கல. என்ன அப்பா இவ்வளோ செல்லம் கொடுக்குறாரு, அவனுக்குன்னு தனியாக ட்ரெஸ் எல்லாம் நிறையா வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவன் மேலே கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. ஒரு தடவை அவங்க ஆடு மேய்க்கிறதுக்காக தூர தேசத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டு ரொம்ப நாளாக திரும்பி வரலன்னு அப்பா என்ன செய்கிறாரு, இந்த பையனை கூப்பிட்டு, ஐயா அப்பா அந்த மாதிரி அண்ணன்லாம் காணோம், நீ போய் அண்ணனை பார்த்து வீட்டுக்கு வாங்கன்னு திருப்பி கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவனும் போகிறான். போகும்போது வழியில் பார்த்தா எங்கேயுமே அவங்கள காணோம். அப்போது வழியில் வர்றவங்கள பார்த்துட்டு கேட்குறான், இந்த மாதிரி எங்கள் அண்ணன் இந்த பக்கம் வந்தாங்களே பார்த்தீங்களான்னா, ஆமாம் அவங்க தோத்தவனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்கப்பா, அப்போ இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க, நீ வேணா தோத்தவனில் போய் பாரு அப்படின்னோடனே இந்த பையன் அங்கே போகிறான். அண்ணன் இருக்கான். இவன் போகும்போதே அவங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு, டேய் வரான் பாருடா, பாருடா இன்னைக்கு இவனை கொன்னே போட்டணும்டா, இனிமேல் இவன் நமக்கு வேண்டவே வேண்டாம்டா, இவன் தாண்டா நமக்கு தடையாக இருக்கான்னு சொல்லி அவனை கொலை செய்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ அதில் இருந்த ஒரு அண்ணன் என்ன சொல்கிறான், அப்பா கொலையெல்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, அந்த ரத்த பாவம் நம்ம கிணத்துக்கு வருது, அவனை என்ன செய்வோம், ஒரு குழிக்குள்ளே கொண்டே போட்டுருவோம். இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய குழி இருக்குல்ல, அதில் அவனை போட்டுருவோம். எதனாலும் செஞ்சுட்டு போகிறான், எப்படினாலும் போயிட்டு போகிறான், நம்ம கொல்ல வேண்டாம், அந்த ரத்த கரை நம்ம கையில் படிய வேண்டாம்னு சொல்லி அவனை அந்த குழிக்குள்ளே தண்ணி இல்லை, அந்த குழிக்குள்ளே இறக்கிறாங்க. இறக்கி முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்திலே இவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க. எப்படி பாருங்கள், கூட பிறந்த தம்பியை குழியில் தள்ளிட்டு அண்ணன்மார் பக்கத்தில் உட்காந்து சாப்பாடை விரித்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கேருந்து எகிப்து தேசத்துக்கு போகிறதுக்காக சில வியாபாரிகள் ஒட்டகத்து மேலே கொஞ்சம் சாமானை ஏற்றிக்கிட்டு வர்றாங்க. அப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது, இவனை இப்படி இங்கே போட்டு போகிறத விட இவனை விலைக்கு விற்றுட்டா என்ன, இவனை அடிமையாக விற்றுட்டா கையில் காசு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு 20 வெள்ளிக்காசுக்கு அப்பா நீ இந்த மாதிரி இவனை எடுத்துகிட்டு போ, உனக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அடிமையாக விற்கிறேன்னு சொல்லி இவனுக்கு காசுக்கு விற்று போட்டுறாங்க. விற்றுட்டு அவன் போட்டு வந்த ட்ரெஸ்ஸை கலட்டி அது ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தில் கலந்து தகப்பன்கிட்ட கொண்டுட்டு போய் இவன் செத்து போயிட்டான்னு சொல்லி காட்டிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி அங்கேயும் போய் அப்பாட்ட சொல்லிடுறாங்க. அவரும் நம்பிடுறாரு. இப்போது இவன் என்ன பண்ணுறான், இந்த ஆளுக கூட்டிகிட்டு போனவங்க அங்கே போத்திபார்னு ஒரு சேவகன், ஒரு பெரிய ஒரு பிரபுன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு நல்ல வசதியான ஒரு செல்வந்தன், அவங்க வீட்டில் கொண்டுட்டு போய் இவனை வேலைக்கு விட்டுறாங்க. அந்த வீட்டில் இவன் என்ன பண்ணுறான், எல்லா வேலையிலையும் ரொம்ப சின்சியராக இருக்கான். அப்போ உண்மை உள்ளவனாக இருந்தவுடனே அந்த இவனுக்கு போத்திபார் இவனை ரொம்ப பிடிச்சிருது. அப்போ அவன் என் வீட்டு எல்லா காரியத்தையும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வெளியூருக்கு வேலை பார்க்குறது, பிஸ்னஸ் விஷயமாக போகிறது, வியாபாரத்துக்கு போகிறதுன்னு போய்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல மனைவி இருக்கா. அவன் என்ன பண்ணுறா, இந்த இந்த பையன் பேர் யோசேப்பு. இவன் ரொம்ப அழகாக இருக்கான், சின்ன வயசு பையன் வேற. அப்போ இவன் மேலே ஆசைப்பட்டு அவள் என்ன பண்ணுறா, இவனை தவறான உறவுக்கு அழைக்கிறான். அப்போ இவன் என்ன சொல்கிறான், என்னோட எஜமா இந்த இந்த வீட்டில் ஒன்றை தவிர வேறு எதையுமே எனக்கு விலைக்கு வைக்கலை, எல்லாத்தையும் என் கண்ட்ரோலில் தான் கொடுத்துருக்குறாரு. அப்படி இருக்கும்போது நான் இது மாதிரி தப்பு பண்ணலாமா, என் எஜமானனுக்கு துரோகம் பண்ணலாமா, மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடியாரான். டெய்லி இவனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. இவனு மாட்டேன்னுக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் இவன் என்ன பண்ணுறான், ஏதோ பொருள் எடுக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறான். அப்போ நுழையும் போது அந்த வீட்டுக்குள்ளே பெரிய வீடு, அதில் யாருமே வேலைக்காரவங்கள காணோம். உடனே இவன் என்ன பண்ணுறான், யாருமே இல்லை, இவன் மட்டும் தனியாக வர்றானேன்னு சொல்லி ஆசைப்பட்டு அவனோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான். வா நீ என்னோட படு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான். அப்படி இழுத்த உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு, கர்த்தருக்கு நான் பாவம் செய்கிறது எப்படி, கடவுளுக்கு நான் பயப்படணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையே இவ கையில் விட்டுட்டு வெளியே ஓடி வந்துடுறான். இவன் வெளியே ஓடி போனோடனே இவன் என்ன பயந்துடுறா, எப்படினாலும் ஏமாந்து வந்துடுவான்னு நினச்சோமே, இவன் இப்போ ஓடிட்டானே, எப்படினாலும் விஷயம் வெளியே தெரிஞ்சிடும்னு பயந்துக்கிட்டு பாருங்கள், எபிரேய மனுஷர் ஒருத்தரை கொண்டு வந்து வேலைக்கு வச்சாரு, அவன் என்னை கெடுக்க பார்த்தான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு நம்ப வைக்கிறான். ஆனால் அவங்க யாருமே ஒன்றும் பேசலை. ஊரில் இருந்து புருஷன் வர்றாரு.
வந்த உடனே சொல்கிறான், அந்த ட்ரெஸ்ஸு இவன்ட்ட உருவுனான்ல, இவன் போட்டிருந்த உடுப்பை அதை காட்டிட்டு, நீங்கள் ஒரு எபிரேயனை கொண்டு வந்து இங்கே வேலைக்கு வச்சுங்களே, அவன் என்ன பண்ணான்னு பாருங்கள், என்னை வந்து கெடுக்க வந்திருக்கான், நான் வந்து அலர்னோடனே இதை கழட்டி போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்குன்னா ஒரே கோபம். அட பாவி, எவ்வளோ உண்மை உள்ளவன் நினச்சேன், இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், கோவத்தில் அவனை கொண்டுட்டு போய் ராஜாட்ட சொல்லி ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுறான். ஏன்னா அவன் ராஜா அரண்மனையிலேருந்து பெரிய அதிகாரி, அதனால ராஜாட்ட ரெக்கமெண்டேஷன் சொல்லி அவனை கொண்டுட்டு போய் ஜெயிலில் போட்டுறான். இந்த ஜெயிலில் போட்டவுடனே ஜெயிலுக்குள்ளே இருந்த சிலர் ஒரு 2 பேர், அவன் ராஜாவுக்கு துரோகம் பண்ண நினச்ச 2 பேர் அந்த ஜெயிலில் இருக்கானுங்க. அவங்க என்ன பண்ணுறானுங்க, ரொம்ப சோகமாக இருக்காங்க ஒரு நாள். இவன் அந்த ஜெயிலுக்குள்ளே போன உடனே இவன் அங்கேயும் உண்மையாக இருந்ததை பார்த்துட்டு அந்த ஜெயிலர் என்ன பண்ணுறான், எப்பா நீ எல்லா பொறுப்பையும் நீயே பார்த்துக்கோ, நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீயே செஞ்சிருன்னு சொல்லி இவன் மேலே எல்லா வேலையும் கொடுத்துட்றான். இவனும் உண்மையாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் ரொம்ப கவலையாக இருக்காங்களேன்னு, என்ன நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க என்னப்பா அப்படின்னு கேட்குறான். அப்போ இவன் சொல்கிறான், நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னோடனே இவன் அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லி, அது விளக்கமாக சொல்ல முடியாது, ரொம்ப டைம் ஆயிரும். கனவுக்கு அர்த்தம் சொல்லி, உன்னை ராஜா வந்து மீண்டும் உன்னை அரண்மனையில் கொண்டு போய் உன்னை பழைய வேலையில் வச்சுக்கிடுவார். அப்படி ஒரு வேலை உன்னை வச்சுக்கிட்டாருன்னா, நான் ஒரு தப்பும் பண்ணலைப்பா, நான் வந்து இந்த அரண்மனையில் இந்த ஜெயிலில் மாட்டிக்கிட்டேன், நீ என்ன கொஞ்சம் ஞாபகம் வச்சு என்னை கூட்டிகிட்டு போகிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று அவன் சொல்கிறான், கட்டாயம் நான் கூட்டிகிட்டு போகிறேன், அப்படி என்ன 3 நாளில் ராஜா என்னை திருப்பி கொண்டுட்டு போய் வேலையில் வச்சா உன்னை நான் மறக்க மாட்டேன், உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அதே மாதிரி ராஜா 3 நாளில் அவருக்கு ஒரு பிறந்த நாள் மாதிரி வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, இவனை நினச்சி அவனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி பழைய வேலையெல்லாம் அவனை வச்சுக்கிறார். ஆனால் அவன் இவனை மறந்துடுறான், செஞ்ச நன்மையை மறந்துடுறான். 2 வருஷம் ஓடுது பாருங்கள், நல்லது செஞ்சான், 2 வருஷம் ஜெயிலில் தான் இருக்கான். இவன் போயிடறான். அப்போ ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. அப்போ ராஜா என்ன சொல்கிறாரு, இவன்கிட்ட நான் ஒரு சொப்பனம் கண்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குன்றாரு. அப்போ இவன் சொல்கிறான், ராஜா நான் இந்த மாதிரி ஜெயிலில் இருக்கும்போது நான் ஒரு சொப்பனம் கண்டபோது ஒருத்தன் அங்கே இருந்தவன் எனக்கு இதை சொன்னான், அதுபடியே நடந்துச்சு அப்படின்னோடனே, அப்படியா அப்போ அவனை கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னோடனே ராஜா அரண்மனைக்கு அவனை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தவொடனே இவன் அந்த ராஜா கண்ட கனவுக்கு கரெக்டாக சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறான். அது எல்லாமே விளக்கமாக இருக்குது, இன்னொரு நாளைக்கு அதை பார்க்கலாம். எல்லாம் அர்த்தம் சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஞானமுள்ளவனாக இருக்கே, நீ ஏன் ஜெயிலில் இருக்க அப்படின்னு இவன் சொல்கிறான், நான் தப்பெல்லாம் பண்ணலை, என்னை போட்டிருக்காங்க. அப்பா அவன் சொல்கிறான், வேண்டான்னு ஜெயிலில் இருந்து விடுதலை பண்ணி இனிமேல் நீ வந்து என்னோட அரண்மனையில் எனக்கு நீ வந்து உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், உண்மை உள்ளவனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அவனை கூப்பிட்டு என்ன கொடுக்குறான் பாருங்க, அவன் போகிற ரதத்தில் அவனை ஏற்றணும்னு சொல்லி அவனுக்கு கொடுத்து பெரிய ஒரு அரண்மனை அவனுக்கு இடத்த கொடுத்து அழகான ட்ரெஸ்ஸை போட்டு ராஜாவினுடைய முத்திரை மோதிரத்தை அவன் கையில் போட்டு அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அவனை வந்து என்ன சொல்கிறான், ராஜாவுக்கு 2 பெரிய ரதம், அதில் ஒரு ரதத்தை இவனுக்கு, குதிரை இல்லை ரதம், குதிரைகள் பூட்டப்பட்ட பெரிய ரதம், அந்த ரதத்தில் இவனை கொண்டுட்டு போய் யோசேப்பை கொண்டுட்டு போய் உட்கார வச்சு உனக்கு இந்த ரதம்னு சொல்லிட்டு ஊர் முழுக்கும் அனுப்புகிறான். அந்த ரதத்தில் அனுப்பிச்சிட்டு அவன் சொல்கிறான், இவன் தான் இனிமேல், நான் வெறும் ராஜா, ஆனால் எல்லா அதிகாரமும் இவனுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ராஜா. இவனை கேட்காம இந்த அரண்மனை சேவகக்காரனோ யாராக இருந்தாலும் கையை கூட ஆட்டக்கூடாது, காலை கூட ஆட்டக்கூடாது. பாருங்க, அல்லேலூயா. அவனை கேட்காம கையை கூட எவனை அசைக்கக்கூடாதான், காலை கூட எவனை அசைக்கக்கூடாதான். எவ்வளோ ஒரு உயர்வு பாருங்கள், உண்மை உள்ளவனுக்கு எவ்வளோ பெரிய உயர்வு. அவன் அந்த மனைவி பிடிச்சி கூப்பிடும்போது அவன் உண்மை உள்ளவன், நான் கடவுளுக்கு பயந்து உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் அப்போ ஜெயிலில் போட்டான். அப்போயும் அவன் அந்த ஜெயிலருக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். ஜெயிலர் வந்து அவனை அதிகாரியாக வச்சான். இப்போ ராஜாவிட்ட அவன் சொன்ன உடனே ராஜா அவனை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு ராஜா அவனை உயர்த்தியிருக்கிறாரு. உயர்த்திட்டு ராஜா அவர் சொல்கிறாரு, இனிமேல் நான் பேருக்கு தான்ப்பா ராஜா, எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, நீ எல்லாவற்றையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு பொறுப்பு வந்துருச்சுல, அதனால் ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாரு. இப்போது அந்த குழியில் தள்ளினாங்கல்ல, அந்த அண்ணன்மார்கள்லாம் இவனை சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். அப்போ இவன் எப்படி ரியாக்ட் பண்ணான், என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு அந்த நிஜத்தை நான் வந்து அடுத்த தொடரில் நான் சொல்கிறேன், அடுத்த பாகத்தில் நான் சொல்கிறேன். இன்றைக்கு இதோட நம்ம முடிச்சுக்கிடுவோம். உண்மை உள்ளவன் பரிபூர்ண நன்மைகளை சுதந்திரித்து கொள்வான்றதுக்கு நிச்சயமாக இது ஒரு சாட்சி.
இன்றைக்கும் பிரியமானவங்களே, நீங்கள் உண்மையாக இருந்து உங்களை வேலையிலேருந்து எடுத்துட்டாங்களா? ஏன்னா நிறைய உண்மையாக இருக்கிறவங்கள அதிகாரிக்கு பிடிச்சா முதலாளிக்கு பிடிச்சா கூட அவங்க சுற்றி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பிடிக்காது. எதனாலும் ஒரு குறை சொல்லி, எதனாலும் ஒண்ணுல மாட்டி விட்டு, அவங்கள வெளிய தள்றதுக்கு தான் இருப்பாங்க. அப்படி ஒரு வேளை நீங்க தள்ளப்பட்டு போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. எப்படி குழிக்குள்ள இறக்குன அந்த யோசேப்பை ஒரு ராஜா ராஜாவினுடைய ரதத்துல போயி முத்திர மோதத்த போட்டு ஒரு தேசத்துக்கே ஒரு அதிபதி போல, இவர் சாதாரண ஒரு எபிரேயன், எகிப்து தேசத்துக்கே ராஜாவுக்கு பக்கத்துல ராஜாவே சொல்றாரு, "நான் ராஜா தான். ஆனா எல்லா அதிகாரமும் உனக்குன்னு." அதுபோல உங்களையும் தேவன் உயர்த்துவார். கவலைப்படாதீர்கள். காட் பிளஸ் யூ.